சிங்கம் அடடா. எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. சாப்பிடுற ஏய் சுத்தி சாப்பிடு. சாப்பிடுற என்ன சிங்கம் ஏன் அழுகுறாரு? ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் லாங்கில் உட்காந்து கேடுந்தான். ஓசி குடி குடிக்க வந்திருக்கான். டேக் இட். சரி ஃபாதர் அண்டர் எஸ்டிமேட். ஓகே, ஐ எம் மைக்கா. மயக்காம பிளாஸ்டிக் கவரா? மை நேம் இஸ் மைக்கா மகேஷ். மை நேம் இஸ் மில்க் பாண்டே. இப்போ சொல்லு மைக்கா, இவ்வளோ பிரச்சனை உனக்கு வந்தா நீ செத்துருக்க மாட்ட? மாட்டேன். தபார் சிங்கம், பிரச்சனைன்றது மழை காலத்தில் வர யூரியன் மாதிரி அது வந்துனே தான் இருக்கும். நம்ம தான் அதை டாக்கிங் பண்ணி போயினே இருக்கணும். எங்கே இல்லை பிரச்சனை? ஸ்கூல் போனால் டீச்சர் பிரச்சனை, வேலைக்கு போனால் முதலாளி பிரச்சனை, கல்யாணம் பண்ணலாம் பேரண்ட்ஸ் பிரச்சனை, பண்ணா பொண்டாட்டி பிரச்சனை, குழந்தை பிறக்கலாம் வீட்டில் பிரச்சனை, பிறந்தா ஸ்கூல் ஃபீஸ் பிரச்சனை, மாதம் பிறந்தா வாடகை பிரச்சனை, கடைக்கு போனால் விலைவாசி பிரச்சனை, ரொம்ப நேரம் நடந்தால் முட்டி பிரச்சனை, நடக்கலைன்னா தொப்பை பிரச்சனை, நைட் ஆனால் போலீஸ் பிரச்சனை, டைட் ஆனால் கிட்னி பிரச்சனை, ஆவலேனா மைண்டு பிரச்சனை. தோ இவ்வளோ லென்த்தாக பேசி மொக்கா போட்டுங்கிறேன்னு நானும் ஒரு பிரச்சனை தான். வேற நோ ப்ராப்ளம். நீ என்ன வேணாலும் சொல்லு மைக்கா, ஆனால் நான் சாகிறது கன்ஃபார்ம். எதுக்கு சாகுற? எதுக்கு சாகுற? பிரச்சனைக்கு பயந்தா? பிரச்சனை வந்தா தீக்கணும் சிங்கம். என் பிரச்சனை எவனாலும் தீர்க்கவே முடியாது. அப்படியா? அப்போ பிரச்சனை பண்றோன்னு தீர்த்தலாமா? தப்பில்ல. சரியை தப்பா பண்ணா சரி கூட தப்பாகும். ஆனா தப்பே இல்லாம பண்ணா தப்பு கூட சரியாகும். ஓகே சைலண்டா வாங்கோ. டெட் பாடி. ஏன் மைக்கா நான் நின்ட்டீங்க? வாங்க வாங்க போலாம். வாண்ணா, தலை அது அங்க இருக்குது பாரு. ஹேய், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அது தலை இல்ல, சூப்பர் ஸ்டார். பா மேல பார்க்காதப்பா, கீழே பாருப்பா, தலை நின்னுக்குது. ஏன்பா தலைவரை நல்லா சூப்பரா பேசுவாரு, இவரே அவருக்காக பேசுறாரு. ஓடாத தியேட்டரு, பாடாத ஸ்பீக்கரு, தலை ஏதோ என்டர்டைன்மெண்ட்டுக்காக பேசினது கேட்டு போனா. நோ மைக்கனா இட்டுன்னு போனா. போங்க வாங்க. தேங்க்யூ. ஓகே. துபி துபி பாசா பாரு பட்டாளத்து நடைய பாரு, போட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து போட்டு நடக்கும் புலியை பாரு, 10 எரியும் நெருப்பு போல சுட்டெரிக்கும் விழியை பாருடா. இவர் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா, இவர் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. அச்சுக்கீனா அச்சுக்குதா கிச்சுக்கீனா கிச்சுக்குதா, அச்சுக்கீனா அச்சுக்குதா கிச்சுக்கீனா கிச்சுக்குதா. அச்சுக்கு டேய் மைக்கா, எப்படா இருக்கற? எங்கடா ஆளை காணோம்? ஒர்க் பிஸினே. அம்மா போன ஒரு பேப்பர்ல வந்தியாமா பிள்ளைங்க சொன்னாங்க. ஆமாண்ணே. யாரா பிள்ளைங்க? புதுசா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்ண்ணே. வணக்கம். என்ன மைக்கால இருக்கானுங்களா? லைட்டா. லைட்டாவா டைட்டாவா? என்ன மேட்ரு? இது நம்ம ஃப்ரெண்டு சரவணன். ரொம்ப நல்ல பையன். பாவம், இவன் லைஃப்ல பிரச்சனை தாடி மாதிரி வளர்ந்துனே போகுது. அதான் சேவிங் பண்ண உங்களாண்ட கூட்டின்னு வந்தேன். நீயாச்சும் என்ன நம்புறியா மைக்கா? என்னண்ணே இப்படி கேட்ட? இல்ல, மார்க்குக்கு வயசாயிடுச்சு, உடம்பு பூரா சுகரு, பழைய பாம்பளை இல்லைன்னு ஊரே பேசிக்குது. 4-5 வருஷமா எந்த ஆர்டரும் வர்றதே இல்லை. ஆசையா வாங்கின துப்பாக்கிக்கு சுத்தமா வேலை இல்லாம போயிடுச்சு. டெய்லி ஆயில போட்டு தொடச்சு வைக்கிறதா மிச்சம். எங்க அவன் பிரச்சனையை அவனே கையில் எடுத்துக்கிறானுங்க. தர்மபுரி பக்கத்துல கட்டிங் போட காசு இல்லைன்னு கட்ட பொண்டாட்டியே ஒருத்தன் போட்டுக்கிறான். சைதாப்பேட்டையில் ஒரு ஸ்கூல் பையன் டீச்சர் திட்டிச்சனு இரும்பு ஸ்கால் எடுத்து கழுத்தாம்படையில போட்டுக்கிறான்.
பிடிச்ச பொண்ணு மேல ஆசிட் வீசுறானுங்க, பிடிக்காத பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு வர்றானுங்க. இப்படியே போனா நான் எப்படி பொல பண்ண எடுத்துறது? நீயே சொல்லு. இது பத்தாதுன்னு யூத்து பசங்க வர தொழில் இறங்கிட்டானுங்க. வயசாயிடுச்சுன்னு என்ன ஒதுக்கிட்டானுங்க. நானா யூத் பசங்க பிள்ளைகா பசங்க 1-2 பண்ணிட்டு பேட் அவுட் ஆயிரானுங்க. நீ அப்படியா 49 மர்டர் பண்ணிட்டு ஆஃப் செஞ்சுரிக்காக வெயிட் பண்ற அலெக்சாண்டர் நானி. பொங்குறதுனால பால் பாத்திரம்ல பீர் பாட்டில் ஆயிடாதுண்ணா. நீ இந்த ஆர்டர் எடுத்து செய்யணும். மைக்கா, பிள்ளைங்க கிட்ட நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டியா? இல்லைண்ணே. பிள்ளைங்களா, மார்க் ஒன்ஸ் மார்க் வச்சா மாறவே மாட்டோம். உங்க அப்பா அம்மால இருந்து ஒபாமா வர யார் பிரச்சனை சொல்லி பாத்துக்கலாம். காசி ஆ, பிக் டிவி என்ன பண்ணான்? அவன் என்ன வளரவே விட மாட்டேங்கிறான். எனக்கு கிடைக்கிற பெரிய பெரிய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் காலி பண்ணி என்ன நாசம் பண்ணிட்டான். அண்ணா அவன் யாரை சொல்றான் தெரியுமா? யாரா? பிங்க் டிவில அம்சாவையும் அவன் பிரிச்சு பிரிச்சு வச்சானே, ஆமா. அவனை சொல்றானா? அடப்பாவி, அவனேதான். அவனை நானே போடணும் தான் இருந்தேன். ப்ரோக்ராம பண்றான் புறம்போக்கு. பேருக்கு ஏத்த மாதிரி அம்சமா இருப்பாப்பா. பாவம் அம்சா இப்போ ரோட்ல சம்சா வித்துட்டு இருக்காப்பா. ஏய், நோட் பண்றா. நான் அவளை ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு இருக்கேனா. ஏய், அம்சாவை இல்லடா, காசிநாத்தை நோட் பண்ணு. காசிநாத் 50னா. சரவணா, சந்தோஷமா பாப்பா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். மனுஷன். ஏ என்ன சூடு பாஸ்கர். ரைட், இன்னொருத்தர் இருக்கிறான். பேரு சூடு பாஸ்கர். சூடு பாஸ்கரா? ஐட்டகரனா? இல்ல, வட்டிக்கார. ஆமாண்ணே, வாங்கின அசலை தாண்டி காசை கட்டிட்டான். ஆனா காசு திருப்பி தரலன்னா டிக்கில ராட வச்சு சூடு விடணும் மிரட்டுறாண்ணே. ஏய், நோட் பண்றா, நோட் பண்றா. சரவணா, நீ சந்தோஷமா போ சரவணா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தீபிகா, ஏப்பா, இன்னொன்னு இன்னும்னா? தீபிகா ஆ, லவர் எக்ஸ் லவர். அவன் என்ன அட சொல்லுப்பா. அண்ணா இவன் அவளை உயிருக்கு உயிரா காரிச்சானா, கடைசியில அவன் வேஸ்ட்னா வேற ஒருத்தவங்க ஓடி போயிட்டாங்க. போயிட்டா. அட என்ன பண்ணி இதெல்லாம் முன்னாடி சொல்லிருக்கணும். அண்ணா அவ இப்பதானே ஓடி போனா. இந்த பொண்ணுங்களை இன்னும் திருத்தவே இல்லையா? ஏய், நோட் பண்றாவல. ஓகேண்ணா. சூப்பர். அந்த பொண்ணோட போட்டோ இருக்காப்பா. இருக்குண்ணே, செல்போன்ல இருக்கு. அத ப்ளூடூத்ல புஷ்வானத்துக்கு அனுப்புப்பா. கனெக்ட் பண்ணிக்கோ. ரிசீவ் பத்தியா? அவளேதான். ஏய் ஃபிகர் சூப்பரா இருக்குப்பா. அதனாலதான்ப்பா கை மாறிடுச்சு. தம்பி சரவணா, அவ்வளவு தானே? வேற யாராச்சும் இருந்தா இப்போ சொல்லிடுப்பா. இந்த 3 பேர் மட்டும்தானே என் வாழ்க்கையில எதிரி. அவங்க இருக்கவே கூடாதுண்ணே. ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாத்தையும் இந்த மார்க் பார்த்துப்போம். ரொம்ப தேங்க்ஸ். தெய்வம். போட்டண்ணா வரண்ணா. ஏய், என்னடா கூல குடிச்சிட்டு சொம்ப கொடுக்காம பாருங்க. சிங்கம், அண்ணனை பார்க்காமலே போறீங்க. இவ்வளவு நேரம் அண்ணனை பார்த்துட்டு தானே இருந்தோம். தெய்வண்ண நீ, தெய்வண்ண. என்னடா கலாய்க்கிறானுங்களா? சிங்கம், கேஷ் குத்துட்டு போங்க. சாரி, அது டக்கர்ல மறந்துட்டேன். தானே 60 rupees. கீப் பத்திரமா வச்சோ. ஏய், என்னடா இது? 60 rupeesண்ணே. எது? அண்ணே நீ டென்ஷன் ஆகுதுண்ணே. இந்த பொண்ணு எல்லாத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும். ஏய், பாட்டுல உட்காந்தப்பா. ஏம்பா, என்னப்பா நகையெல்லாம் கழட்டி கொடுக்குறீங்க? இதை கொண்டு போய் ஸ்டேட் கடையில் வச்சு துட்டாக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுவோம்ப்பா. கேஷா கொடுங்கப்பா. கேஷ் இல்லைல்ல, பக்கத்துல ஏடிஎம்னு சொல்லுங்க, விட்ரா பண்ணிட்டு வரோம். டேய் புசோடம், இட்டும் போட அவங்கள. காசு பணம் தம்பி துட்டு பத்தலாம். மணி கீழே கீழே போட்டுறாத. காசு பணம் துட்டு மணி. ஏய் ஏன்னா நின்ட்டா. ஆ 40,000